நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில நமக்காய் சுமந்து தீர்த்தார். இந்த பேரின்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இனிய மாலை பொழுதுல உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். விசேஷமாக இந்த ஆன்லைன் மூலமாக பார்க்கிற உங்களையும் வாழ்த்துகிறோம். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்புங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையில் நாம் ஆண்டவருடைய வல்லமையான வார்த்தைகளை தியானிப்போம். நாம் வாசித்த இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல ஒரு வார்த்தையை தியானிப்போம். அது இந்த மாலை வேளையில் அது நம்முடைய மிகப்பெரிய ஒரு மாற்றத்தின் மாலையாக மாற்றுவதாக. வாசியுங்கள். ஆதியாகமம் 32வது அதிகாரத்தில் 28வது வசனம். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். ஆண்டவர் இந்த வசனத்தில் யாக்கோபோடு பேசுகிறார். நீ தேவனோடும் மனிதனோடும், சொல்லுங்க, நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. ஆண்டவருடைய டிக்ஷனரியில் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் மிக முக்கியமானது ஒன்று. நாம் வாழ்க்கையில் ஜெயத்தை எடுக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, நாங்கள் வாழ்க்கையில் என்ன எடுப்போம்? ஜெயத்தை எடுப்போம், மேற்கொள்வோம். உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி ரெடியாக நிற்கும். நான் அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு முன்னாலே ஒரு கேள்வி. அப்போ நாங்கள் இருக்கிற இந்த ஒரு தோல்வி மாதிரி தெரிகிற வாழ்க்கை, இல்லைன்னா போராட்டத்தில் வெற்றியை பெற முடியாத வாழ்க்கையில் இருக்கிறோமே. ஆனால் வசனம் இப்படி சொல்லுகிறது, அது எது நடக்கும், இது நடக்குமா, அது நடக்குமா? நல்ல கேள்விதான். அந்த கேள்விக்கான பதிலை ஆண்டவருடைய ஊழிய நாட்களில் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல முன் உதாரணமாக நம்முடைய வாழ்க்கையிலும் இன்று முதல் நடக்கப் போகிற காரியமாக சொல்லியிருக்கிறார். வாசியுங்கள். எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. மைக்கில் சத்தமாக வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் 1 முதல் 10 வரை சத்தமாய் வாசியுங்கள். அப்பொழுதுதான் புரியும். யோவான். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவ தூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்குள் ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். இந்த வாசித்த யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் இந்த 10 வசனங்களை வாசித்தோம். தொடர்ந்து வசனங்கள் இருக்கிறது. இந்த அதிகாரத்தில் நம்முடைய இன்னைக்கு உள்ள நம் வாழ்கிற நடைமுறை வாழ்க்கையை அப்படியே அதில் பொருத்தி பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக ஆண்டவர் இப்பொழுது நம்மோடு பேசுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி ஊழிய நாட்களிலே அப்படின்னு நடந்து போகிறார். அங்கே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல என்ன ஒரு மிகப்பெரிய அற்புதம்னா, அங்கே அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா.
அங்கே விடுதலை உண்டாகும். அங்கே மிகப்பெரிய ஒரு ஹீலிங் மினிஸ்ட்ரி நடக்கிறது. எப்படி நடக்குது? அங்கே குளத்தில் எப்பொழுதாவது தேவதூதன் வந்து என்ன பண்ணுவார்? அதை கலக்குவார். அப்பொழுது யார் ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் இஸ் த பெஸ்ட் அப்படிம்பாங்க. அதாவது முதலாவது வர்றவங்களுக்கு முதலாவது முன்னுரிமை கொடுக்கப்படும். அங்கே விடுதலை கிடைத்தது. அநேக சொஸ்தமாக்கப்பட்டாங்க. அவைகளை நம்பி அங்கே 38 வருஷமாய் உடல்நிலை பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் படுத்திருந்தான். ஆனால் அவனுக்கு அந்த 38 வருஷமும் ஒரு போராட்ட வருஷமாக தான் இருந்ததை தவிர்த்து அவனுக்கு என்ன கிடைக்கல? ஒரு விடுதலை, ஒரு வெற்றி, வாழ்க்கையில் ஒரு மேம்பட்ட வாழ்க்கை என்ன செய்யலை? கிடைக்கல. ஒருவேளை ஆன்லைனில் பார்க்குற நாமும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிற நாமும் நம்முடைய வாழ்க்கை இதோடு பொருத்தி பார்த்தீங்கன்னா, பிறந்த நாள் அன்றைக்கி 38 வருஷம் அதில் போட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பிறந்ததில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே எப்படி தான் இருக்குமா? எப்படி தான் இருக்குது? ஒரே போராட்ட காலமாக தான் இருக்குது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? தேவனோடும் மனிதனோடும் போராடி கொண்டே இருப்பாயா? இல்லை, போராடி வெற்றி பெற்றாயே. ஆனால் இந்த அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த வசனங்கள் இப்படியாக ஆரம்பிக்கும் பொழுது 38 வருஷம்னா கிட்டத்தட்ட ஒரு தலைமுறையை தாண்டின வருஷம். ஒரு ஜென்ரேஷனை முடித்து அடுத்த ஜென்ரேஷனுக்குள்ளே போயிருக்கிற வருஷம். அந்த 38 வருஷமாக அவன் ஒரு விடுதலையை எதிர்பார்த்து, ஒரு வெற்றியை எதிர்பார்த்து, ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை எதிர்பார்த்து, நான் எப்படி இந்த குளத்துக்குள்ளே வந்தனோ அப்படி என்ன செய்யக்கூடாது? ரிட்டர்ன் ஆகக்கூடாது, எப்படி திரும்பக்கூடாது, ஒரு விடுதலையை பெற்று நான் மாறுவேன்னு சொல்லி அந்த சகோதரன் அப்படியே உட்கார்ந்துருக்கிறாரு. 30 வருஷம் போய்கிட்டு இருக்கிறது, மாதங்கள் போகிறது, நாட்கள் போகிறது, ஆண்டுகள் உருண்டோடுகிறது. ஆனால் அங்கே என்ன கிடைக்கல? அவங்களுக்கு ஒரு விடுதலையை கிடைக்க முடியலை. விடுதலை அதை கொடுக்கல. அவன் நம்பின விடுதலை அவனுக்கு கிடைக்கல. மற்ற எல்லாத்துக்கும் ஒருவேளை கிடைச்சிருக்கும். அநேக வியாதிகள் சுகமாயிருக்கும். ஆனால் அவனை பொறுத்தவரை அவனுக்கு என்ன கிடைக்கல? அவன் எதிர்பார்த்த, அவன் விரும்பின, அவன் போராடின போராட்டத்துக்கு அவனுக்கு என்ன கிடைக்கல? ஒரு விடுதலையை கிடைக்கவில்லை. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையோடு இதை பொருத்தி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அப்படி உட்கார்ற மாதிரி இருக்கும். பிறந்தது முதல் இந்த நாள் வரைக்கும் ஒருவேளை போராடி கொண்டே இருப்பீர்கள் என்றால் கரங்களை கட்டி சொல்லுவோமா, இந்த நாள் ஆண்டவர் இந்த 38 வருடங்கள் முடிந்து முதலாவது வெற்றி நாளாய் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. அந்த மனிதன் எதிலெல்லாம அவன் தோல்வி அடைந்தான் போராட்டத்தில் சொல்ல முடியுமா? இந்த 38 வருஷத்தில் அந்த குளத்தினுடைய கரையிலே படுத்திருக்கிறான். எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறான். தேவதூதன் வர்றாங்க, அந்த குளத்தை கலக்கிறாங்க, ஓடி போய் ஒரே சந்தடியாக இருக்குது. அதில் எல்லாரும் ஓடுறாங்க. ஆனால் யாரோ ஒருத்தர் போய் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறாங்க. அவருக்கு என்ன கிடைக்கிறது? மிகப்பெரிய விடுதலை கிடைக்கிறது. ஒரே ஆட்டம் பாட்டம் சந்தோஷம். எல்லாத்துக்கும் என்ன கொடுக்குறாங்க? ஸ்வீட் கொடுக்குறாங்க, சாப்பாடை கொடுக்குறாங்க. ஆனால் யாரோ ஒருவர் தான் என்ன பண்ணுறாங்க? விடுதலையை வாங்கிட்டு போகிறாங்க. மற்றவங்களாம் அப்படி தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் நான் சந்தோஷமாக இருக்குது, அப்புறம் நார்மல் ஆகிடுது. அப்படியாக 38 வருஷத்தை பிறருடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தை பார்த்தவன் சாட்சிகளை கேட்டிருப்பான். ஆனால் இவன் வாழ்க்கையில் போராட்டத்தில் என்ன கிடைக்கல? ஒரு வெற்றி கிடைக்கல, ஒரு விடுதலை கிடைக்கல. ஆனால் அவன் ஒன்று மட்டும் அவனுக்கு தெரிந்தது, என் வாழ்க்கையில் ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஒரு நாள் வரும், அன்னைக்கு எனக்கு என்ன செய்யும்? விடுதலை கிடைக்கும் சொல்லி அவனுடைய நம்பிக்கையில் தோல்வி அடையவில்லை, வெற்றியாக இருந்தான். மிக முக்கியமான பாயிண்ட். இந்த மாலை வேளையில் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, படித்து கொண்டு இருந்தாலும் சரி, வேலை மேலே இருந்தாலும் சரி, எங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, இல்லது ஆலய ஊழிய காரியங்கள் இருந்தாலும் சரி, நம்பிக்கையை மட்டும், விசுவாசத்தை மட்டும் விட்டுறாதீங்க. எல்லாரும் சொல்லுங்கள், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த நிலைமையாக இருந்தாலும் நிச்சயமாக முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகவே போகாது. என் வாழ்நாளில் இந்த காரியத்தில் நிச்சயமாக நான் போராட்டத்தில் என்ன பண்ணுவேன்? ஜெயத்தை எடுப்பேன். ஹல்லேலூயா.
என்னுடைய ஆண்டவர் சரியான நேரத்தில் வந்தார். அந்த 38வது ஆண்டில் வந்து பார்த்தோன்னே பார்க்குறாரு, வெகு காலமாய் அவன் எப்படி இருக்கிறான், படுக்கையில் படுத்திருக்கிறான், மிகவும் சோர்வடைந்த நிலையில் இருக்கிறான். அவனை பார்த்தவனே தெரிஞ்சு போச்சு ஆண்டவருக்கு, இவன் வாழ்க்கையில் போராட்டத்தில் தோல்வி மேலே தோல்வி அடைந்தவனாக, ஆனால் அவனின் நம்பிக்கையில் வெற்றி பெற்றவனாக இருக்கிறான். ஒருவேளை உட்கார்ந்திருக்கிற நாமும் இந்த மாலையில் இந்த நிலையில் இருப்போம் என்றால், இந்த நாள் நம்முடைய தோல்விகள் அனைத்தும் வெற்றியாய் மாற்றப்படுவதாக. ஆமென் சொல்ல முடியுமா? ஆண்டவருடைய வல்லமை அவனை நோக்கி வருகிறது. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு, அவ்வளோதான், 3 வார்த்தை தான், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அந்த வார்த்தையில் உள்ள வல்லமை நிச்சயமாக அது கிருபையின் வார்த்தைகளாக, புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவுடைய சிலுவையினுடைய ஆசீர்வாதங்களின் வார்த்தையாக மாறி, அவனுடைய அந்த 38 வருஷம் அவனுடைய பெற முடியாத சுகத்தை, அந்த ஆரோக்கியத்தை, அந்த விடுதலையை அந்த 3 வார்த்தைகள் அவனுக்கு கொடுத்தது. ஆமென் சொல்லுங்க. உடனே அவன் என்ன பண்ணா, வாசிங்க அந்த வசனத்தை. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம், அதில் 9வது வசனம். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. அந்த 38 வருஷம், அந்த அதுக்கு முந்தின வசனம் வரைக்கும் 38 ஆண்டுகளை காண்பித்து கொண்டிருக்கிறது. அந்த 9வது வசனம் இப்படியாக ஆரம்பிக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, உடனே. உடனே. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன இருக்கு? வெற்றி. தோல்வியை வெற்றியாக யாரெல்லாம் மாறவே நினைக்கிறீங்களோ, போராட்டத்தில் ஜெயத்தை பெற வேண்டும் நினைக்கிறீங்களோ, நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி வெற்றி கொள்ள வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, அத்துணை பிள்ளைகளும் அவர் மேலே விசுவாசத்தை, அவர் மேலே நம்பிக்கையை, அவர் எனக்கு செய்வார் என்கிற உறுதியான நிலையை எடுக்கின்ற பொழுது இந்த வார்த்தை இப்பொழுதே நமக்கு கொடுக்கப்படுகிறது. உடனே. வாயை திறந்து சொல்லுங்க. உடனே அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுறான்? நடந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே அந்த மனிதன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாகிறது. இதுவரைக்கும் அவனுடைய தோல்விகளை குறித்தே வசனங்கள், அதில் அநேக காரியங்களை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அநேக எதிலெல்லாம் தோல்வி அடைந்தான். இந்த 9வது வசனத்திலிருந்து அவன் தோல்வி அடைந்த காரியங்களை விட்டுட்டு அதில் இல்லாத காரியங்களிலும் அவன் ஒரு மிகப்பெரிய வெற்றியை எடுத்து கொள்கிறார். நீங்கள் நினைக்கிறீங்க இதில் மட்டும் ஜெயிச்சுட்டா போதும், இந்த பணம் வந்துட்டா போதும், இந்த பிரச்சனை முடிஞ்சிட்டா போதும், இந்த காரியம் வந்துட்டா போதும், இல்லை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டா போதும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அதில் மட்டுமல்ல, இதிலும் பெரிதானவைகளிலும் வெற்றியை கொடுப்பாராக. அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. இந்த நாள் எங்களுடைய வெற்றியை நாளாய் மாறுவதாக. இந்த நாள் எங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை நடந்த போராட்டங்களில் மிகப்பெரிய ஒரு ஜெயத்தை எடுக்கிற நாளாய் மாறுவதாக. எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? சொல்ல முடியுமா? கரங்களை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு முதலாவது அவன் அடைந்த வெற்றி, அவன் சரீரத்தில் மிகப்பெரிய விடுதலை என்கிற வெற்றியை பெற்றுக்கொள்ள. எல்லாம் கரங்களை தட்டி சொல்லுங்க. அதுவரை அவனுடைய உள்ளத்தில் சோர்வு, நினைவுகளில் சோர்வு, அவனுடைய செயல்களில் சோர்வு, வார்த்தையில் சோர்வு, பார்வையில் சோர்வு, எல்லாம் சோர்வு. ஒரு வார்த்தை அவனுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. தன்னுடைய படுக்கையில் வெற்றி அடைந்தான். ஐயா, இதுவரை படுக்கை அவனை சுமந்தது. ஆண்டவருடைய வார்த்தை வெற்றியை கொடுத்த பிறகு படுக்கையை அவன் சுமந்தான். முதலாவது வெற்றி, தன்னுடைய சூழ்நிலையில் வெற்றி பெற்றான். கரங்களை தட்டி சொல்ல முடியுமா? நீ தேவனோடும் மனிதனோடும் 38 ஆண்டு காலமாக போராட்டம், ஒரு நாள் 2 நாள் அல்ல, 38 ஆண்டு கால போராட்டத்தில் முதல் வெற்றி தன்னுடைய சூழ்நிலையில் என்ன பண்ணா? வெற்றி அடைந்தான். படுக்கையை
இதுவரைக்கும் அவனை சுமந்த படுக்கையை அவன் சுமந்து கொண்டு நடக்க ஆரம்பின. இது எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் சூழ்நிலையை இன்று முதல் ஆண்டவர் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பாராக. ஹல்லேலூயா. எதெல்லாம் நடக்காதுன்னு உலகம் சொல்லும், ஓகே, நம்ம ஆர்கியூ பண்ண வரலை, இப்படித்தான் சொல்லி நம்ம அதை மேலே பேச வரலை. ஆண்டவருடைய வல்லமை செயல்படும் போது சூழ்நிலைகள் தன்னால் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரதான் செய்யும். இதுவரை படுக்கையின் கட்டுப்பாட்டில் அவன் இருந்தான், இப்பொழுது வார்த்தையினால், வல்லமையினால், வாக்குத்தத்தத்தினால் படுக்கை அவன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தது. இது எத்தனை பேருக்கு வாழ்க்கையில் அனுபவமாய் மாற வேண்டும்? எல்லாரும் கரங்களை தட்ட முடியுமா? நீ தேவனோடும் நீ மனிதனோடும் போராடி கொண்டே இருப்பில்லை, வெற்றி பெறுவாய். அது இந்த நாளாய் மாறுவதாக. அடுத்தது நல்லா பார்த்தீங்கன்னா, இதில் ஆண்டவர் இதில் ஒரு மிகப்பெரிய மறைபொருளை மறைத்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் எனக்கு அதை ஞாபகப்படுத்தினார். சேர்ந்து தியானிப்போம். இந்த விடுதலை எங்கே நடந்திருக்குன்னு தெரியுமா? இவ்வளோ பெரிய விடுதலை எங்கே நடந்திருக்கணும்? எங்கே நடந்திருக்கணும்? தேவ ஆலயத்தில் தான் நடந்திருக்கணும். அந்த பிரதான ஆசாரியன் கையில் தான் விடுதலை நடந்திருக்கணும். ஆனால் எங்கே நடந்தது? பெதஸ்தா குளம் தோல்வி அடைந்து பெதஸ்தா குளத்துடைய அந்த கரையில் இவ்வளோ பெரிய அற்புதம் நடக்கு. இவனை பொறுத்தவரை 38 ஆண்டுகளாக பெதஸ்தா குளத்தை கரையில் படுத்தவனை பொறுத்தவரை பெதஸ்தா குளம் என்பது மிகப்பெரிய ஃபெயிலியராக மாறினது. கையை தட்டி சொல்லுங்க, எல்லாத்துக்கும் நடக்கிற மாதிரி எனக்கு நடந்தா அது ஆண்டவுடைய வல்லமை கிடையாது. எல்லாத்துக்கும் நடக்காதது மாதிரி எனக்கு நடந்தாதான் ஆண்டவுடைய வல்லமை என் மேலே இறங்கினது அர்த்தம். எல்லாரும் மாதிரி ஆண்டவர் உங்களை பார்க்கல, உங்களை ஆண்டவர் யுனிக்காக பார்க்கிறார், தனித்துவமாக பார்க்கிறார். எல்லாரும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் படிக்கிற படிப்பில், நீங்கள் பார்க்கிற வியாபாரத்தில், நீங்கள் போகிற ஆலயங்களில், ஊழியங்களில், உங்களுடைய குடும்ப சமாதானங்களில், உங்களுடைய வேலை வாய்ப்புகளில், எங்கே இருந்தாலும் எல்லாரும் மாதிரி நீங்கள் கிடையாது. நீங்கள் ஆண்டோடைய பார்வையில் யுனிக்கானவர்கள், தனித்துவமானவர்கள். உங்களுக்கு இப்படித்தான் நடக்கும். எல்லாரும் ஆமேன் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. இந்த அற்புதம் எங்கே நடந்திருக்கணும் தெரியுமா? ஆலயத்தில் நடந்திருக்கணும், பிரதானாசிரியன் கையில் நடந்திருக்கணும். இவனை பொறுத்தவரை அந்த நாட்களில் இருந்த பழைய ஏற்பாட்டு ஆலயத்தின் மேலும் ஜெயத்தை எடுத்தான். கரங்களை தட்டி சொல்ல முடியுமா? இதை நான் ஆணித்தரமாக பதிவு செய்கிறேன். அல்லேலூயா. இந்த அற்புதம் எங்கே நடந்திருக்கணும்? அந்த ஆலயத்தில் தானே நடந்திருக்கணும். ஆனால் ஏன் நடக்கலை? அந்த குளத்துக்குள்ளேயும் நடக்கலை, அந்த கரையில் நடந்தது. என்னுடைய ஆண்டவர் சிலுவையில் எனக்காக உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர். அவன் மேலே வைத்த வைராக்கியம், நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாய், சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தானுக்கு சவாலாய் மாறினான். கையை தட்டி சொல்லுங்க, ஹல்லேலூயா. அதுவரை சுகத்துக்காக அலைந்தவன், தோல்வியில் அலைந்தவன், போராட்டத்தில் மிகப்பெரிய கலக்கத்தில் இருந்தவன், இப்பொழுது ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அடுத்தவங்கிட்ட சொல்லி மாபெரும் விடுதலை வீரனாக இவன் மட்டும் இல்லை, அநேகருக்கு விடுதலையை வாங்கி கொடுக்கிற மிகப்பெரிய சுவிசேஷ வேலையில் வெற்றியை உலகத்தை தோற்கடித்தான். ஆமீன் சொல்லுங்க. சுவிசேஷ பணியை யாரெல்லாம் செய்கிறீங்களோ அத்துணை மக்களுக்கும் ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். மற்றவங்க எல்லாம் நான் நல்லா இருந்தால் போதும், என் பிள்ளைகள் நல்லா இருந்தால் போதும், என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும், இவ்வளோ வந்தால் போதும், அது எல்லாம் சரிதான், அதில் எந்த குறையும் நான் சொல்ல வரல. அதற்கு மேலாக இயேசு நல்லவர், அவர் உங்களை விடுவிப்பார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய தேவையில்லை. அவர் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்கிற சுவிசேஷ பணியை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் நிமித்தமாக அநேகர் போராட்டங்களிலே இருந்து வெளியே வருவாங்க. ஆமீன் சொல்லுங்க. மிகப்பெரிய இருளிலே வாடின பிள்ளைகள் என்ன பண்ணாங்களா? மிகப்பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். வசனம் இருக்கு, மத்தேயு 4:16. வீட்டில் வாசித்து பாருங்க. மிகப்பெரிய இருளிலே வாடுகிற பிள்ளைகள் என்ன பண்ணாங்க? வெளிச்சத்தை கண்டார். என்ன தோல்வியில் வாடின பிள்ளைகளுக்கு ஆண்டவர் மிகப்பெரிய வெற்றியை பரிசாக அளித்தார். பிசாசுடைய கிரியைகளை அழிப்பதற்காகவே தேவகுமாரன்
வெளிப்பட்டார். என்ன அது? பிசாசு மனிதனுக்கு கொடுத்த தோல்வியை அவர் வெற்றியாக மாற்றுவதற்காகவே இந்த மாலை பொழுது ஆண்டவர் உங்களோடு வல்லமையாக இடைபடி ஆண்டவர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.